வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1ல இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரெயின்ஃபால் ரெக்கார்டட் இன் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் எ வீக் ஆர் கிவன் பிலோ. ஃபைண்ட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ 5 வாரம் 5 டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய நம்மளுக்கு ரெயின்ஃபாலோட டேபிள் காலம் கொண்டு வந்துட்டான். ஸோ இதை வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். நீங்களும் வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 10th சம்மு இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னா எக்ஸ்ஐ நம்மளுக்கு 10 இருக்கக்கூடிய அந்த ரெயின்ஃபால் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 45, செகண்டு 50, அதுக்கப்புறமா 55, அதுக்கப்புறம் 60, 65, 70. ஓகேங்களா, மொத்தம் 6 இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்தீங்கன்னா இது வந்து எஃப் கொடுத்துருக்கான், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒன்று எவ்வளோ அப்படின்றது 5 டைம்ஸு, இங்கே வந்து 13 டைம்ஸு, 4, 9, 5, 4. இதுதான் கிவன் டேட்டா. ஓகேங்களா, கொடுத்துருக்க கொஸ்டின். இதை நான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ டேபிள் காலம் கொஞ்சம் நீட்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன இருக்குது, எக்ஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஈக்குவலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ. எக்ஸ்ஐனா இதுதான். இதில் மிடில் ஏதோ ஒரு டேட்டாவை எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து 55 கூட எடுக்கலாம். 55 எடுத்தேன் அப்படின்னா எடுத்துருவோம். ஓகேங்களா, 55 வேணால் எடுத்துருவோம். ஏ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 55 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ 45லேருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, சரி 45லேருந்து 55, ஸோ 10 கிடைக்கும். ஓகேங்களா, 45லேருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணால் -10. அதே இது -5ன்னு வரும். இது வந்து +5. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடட் பை 5 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, மேபி இது சி அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம், இல்லாட்டி நான் 5னே டேரெக்டாகவே போட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, இங்கே வந்து 45ன்றது -55. 45 - 55 டிவைடட் பை 5 என்ன வரும், 45 நான் சைடில் எழுதுகிறேன், -55 டிவைடட் பை 5. ஓகேங்களா, ஸோ அப்போ -10 -10/5 -2. ஓகேங்களா, ஸோ அடுத்தது இதே இது இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 50 மைனஸ் ஏ வந்து 55 டிவைடட் பை 5 -5/5 -1. ஸோ அடுத்தது 55 - 55 டிவைடட் பை 5ன்றப்ப 0/anything 0. இதுக்கு 60 எடுக்கும்போது 60 - 55 டிவைடட் பை 5 என்ன வரும், 5/5 1. ஸோ அடுத்த டேட்டா பாருங்கள், 65 - 55 டிவைடட் பை 5. ஸோ 10/5 2. அடுத்தது 70 எடுக்கிறேன். ஓகேங்களா, 70 - 55. இதில் ஏதோ ஒரு டேட்டாவை விட்டுட்டேன். ஓகே, எல்லாமே எழுதிட்டேன். டிவைடட் பை 5. 70 - 55ன்றப்ப 15 டிவைடட் பை 5 3. ஓகேங்களா, ஸோ டி வந்து -2 -1 0 1 2 3 அப்படின்றது கிடைக்கிது. எனக்கு எஃப்ஐ அப்படின்றது இங்கே கிடச்சிருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்தடுத்து நான் இன்னொன்று செய்யணும். அது என்ன அப்படின்னா இந்த எஃப்ஐயை நான் கூட்டணும். ஸோ அதுக்கு சிக்மா எஃப்ஐ ஆர் சம்மேஷன் எஃப்ஐ எல்லாத்தையும் கூட்டுங்க. 13 + 5 18, 18 + 4 22, 31, 40 வரும். ஓகேங்களா, ஸோ 40 அப்படின்றது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ அப்படின்றது கிடைக்கிது. எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட எனக்கு கொடுத்துருக்க டேட்டா ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு கேட்டிருக்க ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய 5 போட்டோம் இல்லையா, டிவைடட் பை 5 போட்டோம் இல்லையா, ஸோ அந்த 5 தான், அதாவது சி அப்படின்னு வச்சுருப்போம். அந்த 5 வந்து சின்னு எடுத்துக்கணும். சி ஈக்குவல் டு 5 நான் எடுத்துக்கணும் மேலேயே. ஸோ இந்த சி இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஓகேங்களா, மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ பை ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எனக்கு ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா,
ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ ஹோல் ஸ்கொயர். இது எப்போ அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஒன்று எக்ஸு இன்னொன்று எஃப் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா. ஸோ அப்போ எஃப்ஐயும் டிஐயும் மல்டிபிள் பண்ணணும், எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சீன் 5 போட்டேன். ஸோ இதை கூட சீன் கூட இங்கே கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், எஃப்ஐயும் டிஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ எஃப்ஐ டிஐ, இது எஃப் இது டி, எவ்வளோ மல்டிபிள் பண்ணால் -10 -13 0 9 into 1 9 5 into 2 10 2 4 3 சார் 12. ஸோ இதை நான் கூட்டினேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது -23. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா +22. ஓகேங்களா. ஸோ அப்போ -1 இங்கே 9 - 1 8ன்னு வரும். எஃப்ஐ டிஐ அப்படின்றது 8. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ டிஐ ஸ்கொயர் அப்படின்றப்ப இது டிஐனா ஐ ஸ்கொயர், டி ஸ்கொயர் அப்படின்றப்ப -2 × -2 4 4 5 ஆர் 20. டி ஸ்கொயர் அப்படின்றப்ப -1 × 1 +1 1 × 13 13 0னா 0 தான், எதால் மட்டும் பண்ணாலும் 1 ஸ்கொயர், டி ஸ்கொயர்ன்றப்ப 1 ஸ்கொயர் 1 × 9 9. அடுத்தது டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ டின்றப்ப 2 ஸ்கொயர் இன்ட்டு எஃப்ஐ என்னது 4 × 5 20. அதே மாதிரி டி ஸ்கொயர் 9 × 4 36. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள், 33 42 62 92 98. எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். ஓகேங்களா. அதாவது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் சிக்மா அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ இதை கூட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து இதை கூட்டினா 98 வரும். கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப்ஐ டிஐன்றது 8, எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்ன்றது 98. இந்த ஃபார்முலாவில் போடலாமா. ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ன்றது 40. ஸோ அப்போ சிக்கு வந்து 5ன்றது இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது 98. ஓகேங்களா. டிவைடட் பை எஃப்ஐன்றது 40 மைனஸ் எஃப்ஐ டிஐ 8/40 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன டேட்டா வருதோ அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கேயே எழுதுகிறேன், 98 டிவைடட் பை 40. ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 2 40s ஆர் 80. அடுத்தது 18 இருக்குது 18. 180 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4 40s ஆர் 160. அடுத்து 20 20னா 200. எத்தனை 40 5 40s ஆர் 200. ஓகேங்களா. ஸோ இதையும் கட் பண்ணால் 2.45. இதை கட் பண்ணால் 1/5. ஓகேங்களா. 5 8s ஆர் 20. 1/5 அப்படின்றத எப்படி எழுதலாம், 1/5 அப்படின்றத 0.2ன்னு எழுதலாம். ஓகேங்களா. 1/5ன்றத 0.2. ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர், அதாவது 1/5ன்றத 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/10ன்னு வரும். 2/10ன்றதை கட் பண்ணிங்கன்னா 0.2 அப்படின்றத ஆன்சராக வரும். ஓகேங்களா. இதுதான் நான் வந்து 1/5 5 நான் கட் பண்ணால் 0.2 இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றது இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 0.2 அப்படின்றத 2.45 மைனஸ் 0.2ன்றத 0.04. ஓகேங்களா. ஸோ அகைன் 5 முன்னாடி இருக்குது, இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 2.41 அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா. ஸோ 2.41 அப்படின்றத ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கண்டிப்பாக 2வை தாண்டி போகாது, 1 தான் வரும். விட்டுருக்குமா. ஸோ 2.41 அப்படின்றப்ப 1 1 1 1 0.41. ஸோ பாயிண்ட் வச்சுக்குவோம், 1 டபுள் ஆக்குனா 2. இங்கே பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு 14 கிட்ட வரும் அப்படின்றத பார்க்கணும். 7 போட்டேன் அப்படின்னா 14 தாண்டி போயிடும். அப்போ நான் 6 தான் போட முடியும். ஓகேங்களா. ஸோ 6 6 ஆர் 32 36 6 6 ஆர் 36 அகைன் 3 12 + 3 அதுவே எனக்கு தாண்டி தான் போகுது. அப்போ 5 தான் போட முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து இங்கேருந்து நான் 5 தான் போட முடியும். 5 போட்டுடலாம். 6 போட முடியாது, ஏன்னா 50 தாண்டி போயிடும். ஸோ 5 போட்டேன் அப்படின்னா 125 அப்படின்றது கிடைக்கும். ஸோ மீதி போட்டிங்கன்னா 16 அப்படின்னு கிடைக்கும். இல்லைங்களா. ஸோ 16ன்றப்ப இன்னொரு 0 போட்டுக்கோங்க. இந்த 15 இந்த வந்து உள்ள டபுள் ஆக்குனா 30. ஸோ 30 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு 1600க்குள்ளே வரும் அப்படின்றத பாருங்கள். 5 போட்டேன் அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா.
ஸோ 5 போட்டு பாருங்கள். 5 5s are 25, அகைன் 2, 5 3s are 15. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 75 வரும். ஸோ இதுக்கு மேலே போட தேவையில்லை. 1.55 அப்படின்றது 2.41 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கிடைக்கக்கூடியது. ஸோ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 75 கீழே எழுதுகிறேன். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் தான், எக்ஸாக்ட் கிடையாது. 25க்கு 5, அகைன் 2, 25 27க்கு 5, 2, 7, 7.75 அப்படின்றது தான் இதோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எடுக்கிறது நம்ம வந்து xi மைனஸ் a டிவைட் பை சின்னு எடுக்கிறோம். ஸோ சின்றது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்றப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்றதுனால தான் நான் சியை வந்து 5ன்னு எடுத்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த இண்டிவிஜுவல் நம்பர் வருது. இது சி எடுத்து தான் ஆகணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. நீங்கள் சி எடுக்காமல் கூட டிஐ xi மைனஸ் ஏன்னே செய்யலாம். ஃபைனல் ஆன்சரில் இந்த இடத்துல முன்னாடி சி போடணுன்ற அவசியம் கிடையாது, அந்த மாதிரி எடுக்காத பட்சத்தில். இங்கே சி எடுத்ததுனால தான், டிவைடட் பை சின்னு போட்டதுனால தான் இங்கே இன்ட்டு சின்னு போட்டு மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.